போடுறாங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய ஐயப்ப சுவாமி பக்தர்கள் பாம்பன் பாலத்தில் அவங்களோட வண்டியவே நிப்பாட்டி அவங்க மாலை துண்டை வந்து கடல்ல தூக்கி போற காட்சிகள் நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது இது தூக்கி போறதுனால முதல்ல பாதிப்பு கடல் வளம் தாங்க பாதிக்கப்படும். ரெண்டாவது, இங்க பாம்பன் பாலத்திலே காலங்காலமா தூண்டி போட்டே வந்து வாழ்வாதாரத்தை பண்றவங்க நிறைய மீனவர்கள் இருக்காங்க. அவங்க தூண்டி போடும்போது இந்த துண்டு தான் அதிகமா வந்து அவங்களோட தூண்டில மாட்டுது. அது மாட்டுறதுனால அவங்க தூண்டியோட நரமும் சரி, தூண்டியோட கட்டையுமே வந்து கடல்ல போயிடுது. கிட்டத்தட்ட 1000 ரூபா 1500 மதிப்புல அந்த கட்டையும் அந்த துண்டுனால கடல்ல அவங்க இழந்துடுறாங்க. அடுத்து வந்து இந்த துண்டு வந்து மீனவர்களோட வலையில போய் சிக்கி அந்த வலையெல்லாமே முறுக்கி மீனே வந்து கிடைக்காம வெறும் துண்டு தான் அதிகமாக வலையில வருங்கிற மாதிரி சொல்றாங்க. குறிப்பாக இதை விட பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, போட்டோட ப்ரொப்பலர், அதாவது இலையில மாட்டிடுச்சு அப்படின்னா அந்த போட்டு வந்து ரன்னிங் ஆகணும் அப்படின்னா அந்த லீஃப் தான் முக்கியம். அந்த லீஃபில் போய் மாட்டிடுச்சு அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கும் போது அந்த ஒரு துண்டு, சாதாரண துண்டு உள்ளே மாட்டும் போது டோட்டலாக அந்த இன்ஜினே வந்து உடனே ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஜின் வேலை வந்துடும். இன்ஜின் வேலைன்னு வந்துட்டாவே வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கையில் இருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு பாதிப்பு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து முழுக்க பாதிக்கப்படுறது இங்கே உள்ள மீனவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ தயவு செய்து யாரும் துண்டு தூக்கி கீழே போடாதீங்க. இதில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நீ வீடியோ எடுத்து போறீல, தட்டி கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம சொல்லி பார்த்தாச்சு, அதை பண்ணாதீங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம். அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்க தூக்கி போட்டு போயிடுறாங்க. நம்ம வந்து அவங்கள்ட்ட சண்டையும் போட முடியல, ஏன்னா மொழியும் தெரிய மாட்டேங்குது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கும் ஒரு வண்டி ஃபுல்லாக வந்து தூக்கி போட்டு போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி இதுக்கு ஒரு நல்ல ஒரு மீனவர்களை வந்து சேவ் பண்ணுற மாதிரி, அதாவது கடல் வளத்தை பாதுகாக்கிற மாதிரி இதுக்கு ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பஸ்ஸில் போகிறவங்க ஃபுல்லாக துண்டை தாங்க போகிறாங்க எல்லாமே. மீண்டும் துண்டு போகிறாங்க. இந்த துண்டு நேரம் எங்கே போகிறாங்க